இந்த மண் எப்பேற்பட்ட மண்? சங்ககாலம் தமிழை வளர்த்த மண். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலேயே மிக பழமையான மொழி நம் தாய்மொழி, உங்கள் தாய்மொழி. இதுல எவ்வளவு பெருமைப்படணும். இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே பழமையான மொழி உங்களுடைய தாய்மொழி, என் தாய்மொழி, நம் தாய்மொழி. எவ்வளவு பெருமை! அப்படிப்பட்ட ஒரு மொழியை வளர்த்த மண் இந்த மதுரை மண். ஆனால் ஆளும் திமுக தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னையா நீ செஞ்ச? தமிழை வச்சுதாயா நீ 67 ஆட்சிக்கு வந்த? மொழி போர் வச்சுதாயா நீ ஆட்சிக்கு வந்து தமிழுக்கு நீ என்ன பண்ண? அதாவதுமா வெக்கக்கேடு. நம்ம எல்லாம் வெக்கப்படணும். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம், காலேஜில் படிக்கலாம், ஆராய்ச்சி வாங்கலாம், PhD வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? எந்த மாநிலம்? தலையெழுத்து தமிழ்நாட்டில். வெக்க கேடியா, இதெல்லாம் வெக்கப்படணும். யார் நம்மலாம் வெக்கப்படணும். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? மேற்கு வங்கத்தில் வங்க மொழி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? வடக்குல இந்தி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆக ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தமிழ் படிக்காம தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம், என்ன படிக்கலாம். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? கேடுகட்ட ஆட்சி செய்கின்ற திமுக தான் காரணம். வயிறெறிஞ்சு நான் சொல்றேன். தமிழை வளர்த்த இந்த மண்ணில் நான் பேசுறேன். நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கயா, எவ்வளவு வரலாறு இருக்கு, எவ்வளவு இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா திமுக மேடையில பேசுறதுன்னா என்னுடைய உயிர் மூச்சு தாய்மொழி தமிழ் எல்லாம். ஏயா ஒரு பாடம் தமிழ் படிக்காமலே ஒரு குறைஞ்சது தமிழை ஒரு கட்டாய பாடமாக கூட உன்னால கொண்டு வர முடியல. உனக்கு துப்பு இல்லை. அதுல தமிழ் மொழி கல்வி வேற. நீ மத்தியில போய் சண்டை வேற போடுற. நீ முதல்ல ஒழுங்கா இருக்கிறியா? வழக்கு இருக்கு, அந்த வழக்கை முடிப்பதற்கு நீ என்ன செஞ்ச? உனக்கு தைரியமா நீ நடவடிக்கை முடிவெடுத்துனா எல்லா வழக்கையும் அடிச்சுட்டு போயிடலாம், தூக்கி போட வேண்டியதான். தூங்கிட்டு இருக்கிற. அதுக்கு என்னையா நீ செஞ்ச? ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கியா? அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லையா, அக்கறையும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எது எடுத்தாலும் தோல்விதான். நம்முடைய மொழி எடுத்தாலும் திமுக தோல்வி. நம்முடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எடுத்தாலும் திமுக தோல்விதான். விவசாயம் எடுத்தாலும் திமுக தோல்விதான். பெண்கள் பாதுகாப்பு திமுக தோல்விதான். கல்வி படுதோல்வி திமுக. சுகாதாரம் படுதோல்வி திமுக. வேலை வாய்ப்பு தோல்வியோ தோல்வி திமுக. தொழிற்சாலைகள் ஒன்றும் கிடையாது. சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை எல்லாமே தோல்வி அடைந்தது திமுக. பிறகு எதுக்கியா திமுக? எதுக்கியா இந்த மானங்கெட்ட ஆட்சி, துப்பில்லாத ஒரு ஆட்சி, தைரியம் இல்லாத ஒரு ஆட்சி? சமூக நீதி படுதோல்வி அடைந்தது திமுக.